பரவாயில்ல, மரமாச்சு வச்சிருக்காப்ல. கையில் ஃபுல்லாக லேப்டாப்லாம் வச்சுக்கினேன், கண்ட பண்ணி போட்டுக்கினேன், இருக்கிற இயற்கையெல்லாம் அழிச்சுன்னுக்கிறானுங்க. குருவிலாம் போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிக்கிற தவிர பரவாயில்ல, இதாச்சும் இருக்குதே. இது இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக குருவிலாம் வந்துடும். யார் அவன் கையில் ஏதோ வச்சுட்டு போயிட்டு இருக்கான்? என்ன பவர் பட்டன் சின்னதாக இருக்குது? ஓ, அது என்ட்ரு பட்டனா? எப்பா இந்தா தின்னூறு. திங்கிறதா? திங்கிறது இல்லை, உபதி. நெத்திரி இப்படி போட்டுக்கினே, லாஸ்ட்டாக இப்படி தடங்கினே, லாஸ்ட்டாக வாயில் போட்டுக்கணும். இது வேணா தலைவலி தைல மாதிரி இப்படி சொல்லிட்டு நல்லா இருக்கும். சரி பண்ணுவோம். முருகா. எங்க போயிட்ட? நான் அப்படியே திருச்செந்தூர் போயிட்டேன், அப்படியே பழனிக்கா வந்து மலை இருக்குல்ல, மலை மேலே ஏறி அப்படியே போனா முருகனை காணும். இவன்ட்ட கேட்டதுக்கு கேட்காமே இருந்திருக்கலாம். எங்க போயிட்டான்? சின்ன பையன்ல, அதான் அவன் ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே விளையாட போயிட்டு அப்படியே காணும். சரி, வேலை இருக்கு, வேலை பார்க்குறேன். ஆமாம், நீயும் பேப்பர் போகிறேன் சொல்லிட்டு தான் இருக்க, ஆனால் போட மாட்டிய. எப்போ தான் போடுவேன்? பேப்பர் காலையிலேயே படிச்சுட்டேன். நான் போட்டுச்சு. அது வேலை வேற விடணும், எப்பன்னு தான் தெரில. எப்போ தான் தெரியல. இதே தான் 30 வருஷமா சொல்லிட்டு இருக்க. அவன் கொடுக்குற 50,000 சம்பளத்துக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செஞ்சுக்கினேன், குடும்பத்து பார்க்க நேரம் இல்லாமல் இப்போ குடும்பமே இல்லாமல் உக்காந்து இருக்கிற. பைத்தியக்காரா, இதெல்லாம் உனக்கே தெரியும் போது எனக்கு தெரியாதா? ஆமால, பசிக்குதா உனக்கு? அதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன். பழைய சோறு இப்பதான் சூடு பண்ணி வச்சேன், எடுத்துட்டு வரேன். ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிடுவோம். சரி, நல்லா சாதம் போட்டு, சுட சாதம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சில்லுன்னு கரைச்சி எடுத்துனுவா. ஆனால் சூடாக இருக்கணும். இது கேமு கிடையாது, கை வச்சுட்டு சும்மா இருக்கணும். ஏன் நான் இப்படி அமுக்குனா? தாத்தா மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன். தூக்கி போட்டு சத்து ராயாதான். நல்லா போட்டு கரைச்சி எடுத்துனுவா. இரு, விஷம் கரைச்சி எடுத்துட்டு வரேன், குடிச்சுக்கிட்டு சாவியா. ரொம்ப பிடிக்கும். சார் வாங்க 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 சார், போங்க உட்காருங்க. சார் இப்படி வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. என்ன சுத்தின்னு இருக்காரு? உட்காருங்க சார். என்னப்பா வீடு மாதிரி வந்துட்டாரா? அது இல்ல சியா, வெளியூர்ல இருந்து உங்களை பாக்குறதுக்கு ஆள் வந்திருக்காங்க. எப்பா வெடி போட வந்தவரை வெளியில கூட்டு போப்பா, வீட்டுக்குள்ள போட்டு போறாங்க. சியா, வெடி போறதுக்கு இல்ல சியா, உன்னை பாக்கிறதுக்கு வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு. எதுக்கா? ஏ தம்பி சொல்லுப்பா. ஐயா வணக்கம். 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 சியா வணக்கம். வாய மூடுறா. சும்மா ஐயா வணக்கம். 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 சொல்லுங்கய்யா. ஐயா, ஏஐ கம்பெனிலேருந்து நான் வரேங்கய்யா. உங்கள் ஊர்லேயே நீங்கள் தான் பெரிய தலைக்கட்டாமே. இப்போதான்ப்பா கழட்டி வச்சேன். நீங்கள் உங்கள் மூளை இருக்குல்ல, மூளை, அதை வெறும் டெவலப்பராக வேஸ்ட் பண்ணாமல் எங்கள் ஏஐ கம்பெனி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாக பணம் தரும். என்னவா? அது ஒன்றும் இல்லையா, இந்த கோடிங்ஸு லேப்டாப்பு இதெல்லாம் அவகிட்ட கொடுத்தீங்கன்னா நிறைய பணம் தராங்களாம், அதை தான் சொல்கிறாங்க. சியா, பணம் தராங்களாம். கேக்குதுரா செவிட்டு பயல. சரி சரி, பணத்தை வச்சு என்ன பண்றது? நான் மனுஷ பயலுக்கு பொழப்பு போவான், அதானே? சியா, இப்ப மட்டும் நாவா வேலை இல்லாம தானே இருக்கும். உனக்கு இல்லடா வெட்டி பயல, நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது ஏஐ குழந்தை இருந்து உனக்கு தெரியுமா? பேய் குழந்தையா? உனக்கு பிறந்தாலே பேய் குழந்தை தான், போய் ஆய்கள். இங்க பாருங்க, ஏஐ தான் நம்மளோட ஃபியூச்சரே. என்னவா? ஏஐ இருக்குல்ல, அதுதான் நம்மளோட ஃபியூச்சரா சொல்றாங்க. ஃபியூச்சரு கேக்குதுடா, கேக்குது தம்பி. இன்னைக்கு ஏஐ தான் ஃபியூச்சர்னு சொல்லுவீங்க, அப்புறம் ஏஐ தான் டீச்சர்னு சொல்லுவீங்க. மனுஷன் மிஷினுக்கு சொல்லி கொடுக்குற காலம் போய் மிஷினு மனுஷனுக்கு சொல்லி கொடுக்குற காலம் வந்துடும், அதானே? ஐயா புரியாம பேசாதீங்க. யாருக்கு சொல்லித்தரன்றது முக்கியம் கிடையாது, நம்ம பாக்கெட்ல பணம் வருதான் தான் முக்கியம். பணம் சம்பாதிக்கலான்னு கேக்குறாரு. கேக்குதுடா, ஃபர்ஸ்ட் வெளிய கூட்டி போய் விட்டுடா. சும்மாறா ஏன்டா தம்பி, இது வேலைக்கு ஆகுது. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்தனா உனக்கு ஒரு கமிஷன். அப்படியா? ஆமா தம்பி, எனக்கும் கொஞ்சம் கமிஷன் கொடுத்தா நானே முடிச்சு கொடுத்துருவேன். அவனை கூட சேர்க்காத, நீ தனியா பண்ண. சியா, நீ ஒத்துக்காத. வெடி போட வந்தவரை வெளியில கூட்டு போங்கடா. வெளியே கூட்டு போயிரு. ஐயா வரட்டுமா? ஐயா, ஏதான் ஃபியூச்சர். அவனை போட சொல்லிட்டு நீயும் போட கூட. சரி சரி, வாங்க. இவனை அப்படியே விட்டு வந்துருப்பா. சரியா,
இந்த ஏத்திட்டு வந்துறேன். சியா. பஸ் ஏத்திட்டு வந்துறேன். அப்படியே, பஸ். வாடா போயிட்டு வரேன். போ. நான் வயசானவனா இவனுங்க வயசானவனான்னு தெரியல, பைத்தியம் மாதிரி பண்றானுங்க. இவனுங்க எல்லாம் டப்பாவா தூக்கின்னு இருக்குது எல்லாத்தையும் அழிச்சிட்டு போறானுங்க. டேய் நான் பேசாம என் வேலையை பார்த்துட்டு போறேன்டா. ஏய் சியா, என்னால முடியலையா, நீ வேலை முடிச்சுட்டு வா, நான் பாத்துக்கிறேன். Control C, Control V, 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 Control C, Control V. என்ன கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் சி எல்லாமே தேஞ்சு போயிருக்கு. ஒருவேளை அந்த கம்பெனியோட கோடிங் எல்லாம் மாற்றி யூஸ் பண்ணியிருப்பாரோ? சார் வாங்க உக்காருங்க. ஐயா, நீங்கள் எத்தனை வருஷமாக டெவலப்பராக இருக்கீங்க? 35 வருஷமா இருக்கிறேன். 35 வருஷமாக இருக்கீங்க. ஓ, அப்போது இத்தனை வருஷமாக இவர் தான் இந்த கம்பெனியோட சீக்ரெட் கூட கை வலிக்குது, உங்க கை யூஸ் பண்ணி ரெடி எடுத்திருக்காரு. இவர் அரெஸ்ட் பண்ண எல்லாமே சரியாயிடும். ஐயா, உங்களை நான் அரெஸ்ட் பண்ணுறேன். அரெஸ்ட் பண்றீங்களா? எனக்கு அதுல விருப்பம் இல்ல. ஐயா, உங்களை அரெஸ்ட் பண்ணல, உங்களை கைது பண்றேன். வாங்க. வேலைலாம் அங்க வந்து பாத்துக்கலாம், வாங்க. அதுல சார்ஜ் இல்ல. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், வாங்க. அடக்கு இருக்கு போயில. இது சுத்தமா செட் ஆகாது எனக்கு. நீ ஃபர்ஸ்ட் இயற்கைன்னு இருந்த, சுத்திர பசுமையா இருந்துச்சு, குடும்பத்து பக்கம் நேரம் இருந்துச்சு. கையில தம்மா துணி டப்பா வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மறந்து போயிடுறானுங்க. நான் பேசாம உன்கிட்டே வந்துடுறேன் முருகா. ஏம்மா காலெல்லாம் ஆடுது, கொஞ்ச நேரம் உக்காந்துக்கிட்டுமா? உங்க பேர் என்னங்க ஐயா? பேரனா? எனக்கு பேரெல்லாம் இல்லம்மா, இன்னும் கல்யாணமே ஆகல. ஐயா அது இல்லங்க ஐயா, உங்க பேர் என்னன்னு கேட்டேன். பேரு பேரு பேரா? பேரு சரி விடுங்க ஐயா, பரவாயில்ல. மத்த கம்பெனில இருந்து கோடிங் எல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணீங்களா? காப்பி எல்லாம் வேணாம், எனக்கு இவனுக்கும் டீ மட்டும் கொடுங்க, கொஞ்சம் இஞ்சி போட்டு. ஐயா, மத்த கம்பெனில இருந்து கோடிங் எல்லாம் திருடுனீங்களா? திருட்டா? வீட்டுல திருட்டு நடந்துச்சான்னு கேக்குறீங்களா? அதை அங்கேயே கேட்டுக்கலாம்ல. அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல, நாங்க போறோம். அப்பா போவோமா? ஐயா அப்படிலாம் போக முடியாது ஐயா, உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. கேஸா? அது எதுக்கு ஆர்டர் போட்டீங்க? நானே ஸ்டவ் அடுப்பு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஐயா உங்க மேல போலீஸ் கேஸ் போட்டிருக்காங்க ஐயா. அது மத்த கம்பெனில இருந்து கோட காப்பி பண்ணீங்கல்ல, அத கேக்குறாங்க. நான் எங்க காப்பி பண்ணேன்? யார் சொன்னா அந்த கிறுக்கன்? இந்த போலீஸ்காரர் தான். இவன் கிறுக்கன் தான். எப்பா எனக்கு இந்த கோடிங்லயே டவுட் வந்துச்சுன்னா ஏஐ கிட்டலாம் கேட்க மாட்டேன், நானே பண்ணிக்குவேன். அதான். ஏமா லேப்புக்கு வேற தண்ணி பாய்ச்சணும், நான் போகட்டுமா? அப்பா போவோமா? ஐயா அப்படி அவ்வளவு ஈஸியாலாம் போக முடியாது ஐயா. போக சொல்றாங்களா? எங்கேயும் போக கூடாதா, இங்கதான் இருக்கணுமா சொல்றாங்க. ஐயா உங்க லேப்டாப் ரிப்பேர் ஆனா மேற்கொண்டு ரிப்பேர் பண்ண நாங்க காசு தரோம். லேப்டாப் ரெடி பண்றதுக்கு மேற்கொண்டு காசு தராங்களாம். லேப்டாப்புக்கு தண்ணி பாய்ச்சலாம் போக கூடாதான் சொல்றாங்க. ஏமா காசை வச்சு என்னமா பண்றது? அந்த லேப்பு செத்து போச்சுன்னா மனசு கேக்குமா? ஒரு முடக்கு தண்ணி மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன். இவருதான் திருடுனாருன்னு கேஸ் போட்டீங்களா சார்? போங்க போய் லேப்க்கு சார்ஜ் போடுங்க. ஓகே மேடம். அம்மா மனுஷனோட வேலையை ஈஸியாக்குறதுக்கு தான்மா மிஷினே வேலை செஞ்சுக்கோன்னு. நம்ம அதுகிட்ட வேலை செஞ்சோம்னா நாடே சுடுகாடா போயிருமா. புரிஞ்சுதுங்க ஐயா, உங்களை இப்போ ரிலீஸ் பண்றோம், கேஸ் வராம பாத்துக்கிறேன். எப்பா கைதே பண்ணல, ரிலீஸ் பண்றாங்கறாங்க, போவோமா? வாங்க போலாம், வாங்க. அவ சொல்றாங்க எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ்? நல்லா நடிச்சீங்க, சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். ஏப்பா ஏய் என்னப்பா நீ எப்ப பார்த்தாலும் லேப்டாப் கைமா தான் அலைவ, இப்ப என்ன போனும் கைமா அலைஞ்சிட்டு இருக்க? என்ன விஷயம்? லேப்டாப்ல வித்தாச்சுப்பா. என்னது வித்தாச்சா? அப்ப வேலை என்னப்பா வேலை? லேப்டாப் வித்துட்டு அதான் இந்த போன் வாங்கிட்டேன். போன் வாங்கிட்டியா? பரம்பரை வேலையான டெவலப்பர் வேலையை விட்டேன்ற, அப்ப சோத்துக்கு என்ன பண்ணுவ? என்னப்பா வேலை? பெரிய பரம்பரை வேலை. இந்த இப்ப ஏஐ வந்துருச்சு. ஏஐ வந்ததுல இருந்து பாதி பேருக்கு வேலை எல்லாம் போயிருச்சு. அதான் அவங்க வேலையை விட்டு அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம வேலையை விட்டு வந்துருவோம்னு வந்துட்டேன். ஏன்பா இப்படி சொல்ற? இப்படிதான் சொல்லணும், வேற எப்படி சொல்றது? இப்படி சொல்லவா? சரிப்பா, காசுக்கு என்ன பண்ற? காசு
என்னப்பா கேட்டா சிரிக்கிற? ஒரு வாரத்துக்கு 9 ப்ரமோஷன் பண்றேன். வாரத்துக்கு 30,000 வரும். அது பத்தாதா? ஏப்பா என்னையும் சேர்த்துக்க. ஏப்பா உண்மையதான் சொல்றியா? வாரத்துக்கு 30,000மா? 30,000. நான் ஏன் போய் சொல்லணும்? ஏன்பா இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாரும் மூளையை கழட்டி வச்சுட்டு ஏஐ நம்புறனால தான் இந்த ஊர்ல மழை தண்ணி இல்லாம வறண்டு போய் கிடக்கு. ஆமாப்பா ஃபுல்லா வறண்டு போய் கிடக்குது. நீ எதை சொல்ற? இல்லப்பா பூமியில வறண்டு போயிருக்கு அத சொன்னேன். அதனால நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம ஊர் கோயில் திருவிழாவை நடத்தி போறோம்ப்பா. சரியா சொன்னம்மா. ஆமாப்பா எல்லாரும் சேர்ந்து சிறப்பா நடத்திடுவோம். இங்க பாருங்க, இந்த ஊர்லயே பெரிய தலைக்கட்டு சியான் தான். அவர் கிரியேட் பண்ண வெப்சைட்ல அப்டேட்ஸ் வந்தா மட்டும் தான் திருவிழாவே நடக்கும். சூப்பர். ஆமாப்பா நீங்க ஏதோ தெளிவா நானும் பார்த்தேன். ஆனா என்ன பேசுறீங்க எனக்கு புரியல. நீங்க போய் வேலைய பாருங்க. गाइस இப்படிதான் டேக் எடுக்காதப்ப நல்லா தெளிவா பேசுறாங்க. அது எப்படின்னு எனக்கு புரியல. அவன விடுங்கப்பா. சியா நம்ம ஊருக்கு செய்யாம வேற யாரு செய்ய போறாங்க? ஃபர்ஸ்ட் போய் நம்ம சியானா பாப்போம். வாங்க வாங்க போலாம். வாங்க வாங்க. போப்பா.